ஆஞ்சநேயரின் உன்னதமான பக்தி. ஆஞ்சநேயருக்கு நெற்றியில் செந்தூரமிடும் ஒரு சுவாரஸ்யமான காரணம். ஆஞ்சநேயர் இருக்கும் ஆலயங்களில் பெரும்பாலும் பிரசாதமாக செந்தூரத்தை வழங்குவார்கள். மேலும் ஆஞ்சநேயர் உடல் முழுவதும் செந்தூரத்தை பூசி ஆராதிப்பதை பார்த்திருக்கிறோம். இதற்கு சுவாரஸ்யமான ஒரு காரணம் உண்டு. ஸ்ரீராமராஜ்யம் நடைபெற்றுக் கொண்டிருந்த சமயத்தில் அரசவையில் கலந்து கொள்ள சீதாதேவி தயாராகிக் கொண்டிருந்தார். அப்போது ஒரு வெள்ளிச் சிமிழிலிருந்து சிறிது செந்தூரத்தை எடுத்து தன் நெற்றி வகிட்டில் இட்டுக் கொண்டார். சீதாதேவியை அரசவைக்கு அழைத்துச் செல்ல ஸ்ரீராமனின் சேவகனான ஹனுமன் இதை உன்னிப்பாக கவனித்தார். தாயே, உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கலாமா என்று கேட்டார். சீதாதேவியும் தாராளமாக கேள் என்றார். நீங்கள் ஏன் தினசரி உங்கள் வகிட்டிலும் சிந்தூரை வைத்துக் கொள்கிறீர்கள் என்றார். என் கணவர் நீடோழி வாழ வேண்டும் என்பதற்காக என்றார் சீதாதேவி. பிறகு ஹனுமன் சீதாதேவியை அரசவை வாயில் வரை சென்று விட்டுவிட்டு, தாயே, நீங்கள் செல்லுங்கள், நான் இதோ வந்து விடுகிறேன் என்று கூறிவிட்டு சென்று விட்டார். சீதை தன் பணிப்பெண்களுடன் வருவதைக் கண்ட ஸ்ரீராமர், ஹனுமன் எங்கே என்று கேட்க, சற்று நேரத்தில் வந்து விடுவதாக கூறி அவசரமாக சென்றார் என்று சீதை கூறினார். சில நிமிடங்களில் தன் உடல் முழுவதும் செந்தூரத்தை பூசிக்கொண்டு அரசவைக்கு வந்தார் ஹனுமன். எல்லாம் அறிந்த பரமாத்மா, ஹனுமா, இது என்ன கோலம் என்று ஸ்ரீராமர் கேட்க, அதற்கு ஹனுமன், தெய்வமே, அன்னை நெற்றி வகிட்டில் வைத்துக் கொள்ளும் சிறு செந்தூரம் தங்களின் நீண்ட ஆயுளுக்கு வழிவகுக்கும் என்றால், நான் தங்களின் பரிபூரண ஆயுளுக்காக என் உடல் முழுவதும் செந்தூரத்தை தினமும் பூசிக்கொள்வேன் என்றார். இதை கேட்ட ஸ்ரீராமனின் கண்கள் ஹனுமனின் ஆத்மார்த்தமான பக்தியையும் வெகுளித்தனத்தையும் நினைத்து கலங்கியது. ஹனுமனை கட்டித் தழுவிக்கொண்டார். பரமாத்மாவான ஸ்ரீராமபிரான் மீது ஹனுமனின் பக்தியை வெளிப்படுத்தி காட்டவே ஹனுமன் சன்னதிகளில் செந்தூரத்தை பிரசாதமாகவும் ஹனுமன் உடல் முழுவதும் செந்தூரத்தை பூசி வழிபடுகின்றனர். ஜெய் ஸ்ரீராம்.